சட்டப்பேரவை கூட்டத்தொடரை புறக்கணிக்க உள்ளதாக தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் 4வது நாளாக இன்றும் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவை புறக்கணிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் குறித்து கேள்வி எழுப்புவதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் 55க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பலர் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இருந்தபோதிலும் ஒரு சிலரின் உடல்நிலை என்பது கவலைக்கிடமாக இருப்பதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியான நிலையில் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் 3வது நாளாக, அதாவது நேற்றைய தினம் அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்கவில்லை. அந்த வகையில்தான் 3வது நாளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் எழுப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பார்த்தோம் என்றால் அதிமுக தரப்பில் ஆளுநர் RN ரவியை நேரடியாக சந்தித்து திமுக அரசின் மீது புகார் தெரிவிக்க இருக்கிறார்கள். எனவே சட்டப்பேரவைக்கு வருகை தரக்கூடிய அவர்கள் தற்போது கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள். காலை 9:30 மணி அளவில் கூடும். பேரவை கூடியதும் வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெறும். வினாக்கள் விடைகள் நேரத்திலேயே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக புறக்கணிக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்து சட்டப்பேரவையை விட்டு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை நேரில் சென்று சந்தித்து திமுக தரப்பில் புகார் மனு என்பது அளிக்கப்பட இருக்கிறது. இதற்காக சட்டப்பேரவை வளாகம் முழுவதுமாக காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டப்பேரவையில் பங்கேற்ற 2 நாட்களுமே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்துதான் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்றார்கள். அதன் தொடர்ச்சியாக 3வது நாளாக இன்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதோடு வெளிநடப்பு செய்து பின்னர் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை நேரடியாக சந்தித்து திமுக அரசின் மீது புகார் மனு அளிக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.